தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. மதுரை திருப்பரங்குன்றத்தில் தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெப்பத் திருவிழாவானது கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். ரவீனா, திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல தெப்பத் திருவிழா இன்று நூற்றுக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியிருக்கிறது. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கொண்டாடப்படக்கூடிய விழாக்களில் தை தெப்பத் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆண்டுதோறும் தை மாதம் 10 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவானது இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறது. இன்று அதிகாலை உற்சவர் சன்னதியிலிருந்து சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மனுக்கு பால், பன்னீர், சந்தனம், குங்குமம், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சிறப்பு அலங்காரத்தில் கம்பத்தடி மண்டபத்தில் தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளிய நிலையில் அங்கு தங்கமலாம் பூசப்பட்ட கொடிக்கம்பத்தில் தெப்பத் திருவிழாவிற்கான கொடியேற்றம் மேலதாளங்கள் முழங்க நடைபெற்றது. மேலும் கொடிக்கம்பத்தில் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தர்ப்பை புல், மா இலை, சந்தனம், குங்குமம் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது. விழாவை முன்னிட்டு தினமும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் காலை, மாலை என தங்க சப்பரத்திலும், மாலை தங்கமயில் வாகனத்திலும், அன்ன வாகனம், பூத வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவிதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருக்கிறார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வருகின்ற பிப்ரவரி 6ஆம் தேதி தெப்பமுட்டு தள்ளுதலும், அதனைத் தொடர்ந்து 16ஆம் தேதி 16 கால் மண்டபம் அருகே உள்ள சிறிய சட்டத்தேரில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருளி ரத வீதிகளில் வழியாக வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருக்கிறார். விழாவின் சிகர நிகழ்ச்சியான 7ஆம் தேதி காலை ஜிஎஸ்டி சாலையில் உள்ள தெப்பத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிதவை தேரில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்கள் வடம் பிடித்து தெப்பத் திருவிழா 3 முறை சுற்றி வந்து அருள்பாலிக்க இருக்கிறார். இதேபோல் அன்று இரவு 7 மணி அளவில் மின்னொலியில் தெப்பத்தேரில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க இருக்கிறார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. ரவீனா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.